அண்டை நாடுகளான தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே ராணுவ பதற்றம் தீவிரமடைந்து வரும் வேளையில் சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று மலேசியர்களுக்கு தாய்லாந்தில் உள்ள மலேசிய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அந்நாடுகளின் எல்லையில் உள்ள 6 பகுதிகளில் பரஸ்பரம் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மலேசியாவின் இடைக்கால தூதராக நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பதிகாரி போங் இக் சூய் இதனை தெரிவித்துள்ளார். ஆயினும் இந்த தாக்குதல்களில் மலேசியர்கள் எவரும் காயமுற்றதாகவோ பாதிக்கப்பட்டதாகவோ இதுவரை தகவல் இல்லை என்று அவர் கூறினார். அப்பகுதிகள் அனைத்தும் சோதனை சாவடிகளுடன் கூடிய எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ளன. சில மோட்டார் சைக்கிளோட்டிகள் அல்லது கேரவன் பயணிகள் எதிர்பாரா விதமாக அப்பகுதிக்குள் நுழைந்திருக்கும் சாத்தியம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்ச்சைக்குரிய அந்த பிரதேசங்களில் 3 மலேசியர்கள் வசித்து வருவதாக பதிவாகி இருக்கிறது என்றும் அவர் கூறினார். அவர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தாய்லாந்தின் ராணுவ வீரர்களும் கம்போடிய வீரர்களும் நேற்று வியாழக்கிழமை அதிகாலை தங்களின் பொது எல்லையில் பரஸ்பரம் பீரங்கி தாக்குதல்களை தொடங்கினர். இச்சம்பவத்தில் 9 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.